மாரீசனை பார்க்க போகிறோம். எப்படி இருக்குங்கிறது படம் பார்த்த பிறகு தான் பேசணும். வடிவேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் இது. 2011 தேர்தலுக்கு பிறகு வடிவேலோட கேரியரில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டுச்சு. எப்படின்னா, அவர் திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விஜயகாந்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் செய்தார். அதனால தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டதாக ஒரு காலகட்டம் நிலவுனுச்சு. ஆமாம், அது வந்து என்ன ஒரு 4 வருஷம் தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. ஆக்சுவலாக வந்து யாரும் வந்து வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அல்லது விஜயகாந்த் ஏற்று பேசிட்டாரு அவரை பயன்படுத்தாதீங்க அப்படியெல்லாம் யாரும் சொல்லலை. இன்ஃபேக்ட் விஜயகாந்த் எல்லாம் வந்து இதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இன்னொன்று, விஜயகாந்த் வந்து அவரை எந்த வகையிலும் தடுக்கவும் இல்லை, அவர் வாய்ப்புகளுக்கு குறுக்க நிக்கல. இல்லை, அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு மற்றவங்க அப்படி நினைச்சுக்கிட்டே. அதை விட ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான ஆள் அவர் கிடையாது. அவர் சொல்லவே இல்லை எதுவும். நம்ம இது பேசுறதுனால ஓப்பனாக சில விஷயம் சொல்லணும். இப்போ வடிவேல் வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி பண்ணாரு. அது வரைக்கும் இருந்த வடிவேலோட ஆட்டிடியூட் வேற. அந்த படத்துக்கு பிறகு வந்து அவரோட இது டோட்டலாவே மாறி. இல்ல, அதுலயே செகண்ட் பார்ட் பண்ணலான்னு சிம்புதேவன் ட்ரை பண்ணப்ப அது முடியாமயே போயிட்டு. அதான் 10 கோடி வரைக்கும் செலவு பண்ணி வந்து அந்த படத்தை எடுக்க முடியாம போயிடுச்சு. எடுக்கிறதுக்கு முன்னே அவ்வளவு செலவு பண்ணியும் கூட படம் வந்து டேக் ஆஃப் ஆகல. அதுக்கு காரணமா சொன்னது யாருன்னா வடிவேல தான் குறை சொன்னாரு அந்த டைரக்டர். இவர் வந்து அந்த டைரக்டரை குறை சொல்றாரு. அவன் சிம்புதேவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு. சிம்புதேவன்ற ஒரு இயக்குனர் வந்து இத்தனை படம் பண்ணியிருக்காரு. ஆனா சிம்புதேவனுக்கே டைரக்ஷன் நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து வடிவேல். தமிழ் சினிமாவிலே இந்த 23ஆம் புலிகேசி இருக்குல்ல, அது பல்வேறு இதை உருவாக்குன ஒரு படம். ஆமா, ஏன்னா வடிவேலுங்கிற ஒரு கதாபாத்திரத்தையே ரொம்ப உயரத்துல கொண்டு போய் வச்ச படம். அதுல வடிவேல் வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருப்பாரு. அவரோட திறமையில ஒன்றும் யாரும் அவன் குறை சொல்ல முடியாது. ஈவன் பல காட்சிகளை வந்து அவரு டெவலப் பண்ணியிருக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனா பேஸ் அந்த கான்செப்டுங்கிறது யாருது? அந்த டைரக்டரோடது இல்லை. அவன் ஒரு எழுத்தாளன், ஒரு கார்ட்டூனிஸ்ட், அவனும் வந்து ஒரு திறமையான ஒரு நபர் தான். பட் அதை டோட்டலாவே மறுதளிக்கிறார் வடிவேல். அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். ஆனா இந்த அனுபவம் இருக்குல்ல சங்கர், இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வடிவேலுடைய அந்த ஒரு மாதிரியான அந்த ஒரு பதட்டமா இருந்த சூழல் அது. நான் இது குறையாவோ விமர்சனமாவோ சொல்ல. ஏன் வடிவேலுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த அரசியல் தான் காரணமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. அரசியல் காரணம் இல்ல, அவரை வச்சு படையெடுக்காம போனதுங்கிறது அது அவங்க விருப்பம். இயக்குனர், தயாரிப்பாளர், வடிவேலுக்கு அந்த முத்தரப்பு இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் இல்ல ஒரு காலகட்டத்துல. இவர் கொஞ்சம் ரஜினியை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க மனோரமா. அப்படி பண்ண பிறகு வந்து அவங்களுக்கு சினிமாவோட வாய்ப்பு டோட்டலா இல்லாம போயிடுச்சு. யாருமே வந்து அவங்களுக்கு ரஜினி வந்து யாரையும் போய் பார்த்து மனோரமாவுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, அவங்க என்ன மேடையில திட்டாங்க அப்படியெல்லாம் அவர் எதுவும் சொல்லல. குறைந்தபட்சம் வந்து அதை யோசிக்க கூட இல்லை ரஜினி. ஆனா சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் வந்து ரஜினி இவ்வளவு பெரிய ஆளு, அவரை நம்பி நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், பட் அவங்கள இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம எப்படி இவ்வளவு வச்சு படம் பண்றது, அவர் எதுவும் தப்பா எடுத்துக்குவார். அதே நிலைமை தான் வடிவேலுக்கும். இப்போ இந்த 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 பிரேக்குங்கிறத நீங்களே கூட ஏற்றுக்கிறது இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்தது அவரோட கேரியரில். ஒரு 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு காரணம் விஜயகாந்தோ அல்லது வேற அரசியல், அவரே தான் காரணம். அப்புறம் வந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெருசாக பேசப்பட்டது. ஆனால் சரியாக போகலை அது. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து அவர் ஹீரோவே நடித்த தெனாலிராமன் ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், எலின்னு ஒரு படம் வந்தது, நிறைய படங்கள். அப்புறம் மாமன்னன் வந்து ஒரு முக்கியமான படமா மாறிட்டு அவருடைய கேரியர்ல. என்னன்னா, அவர் வந்து வடிவேலை இப்படி யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு குணச்சித்திர வேடத்துல ஒரு ரொம்ப பணிவா நடிக்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ரொம்ப அது வந்து என்னன்னா, அவர் சீரியஸான பாத்திரம் பண்றாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. மாரி செல்வ படத்துல எப்படி பண்ணியிருப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது போய் பார்க்கும்போது வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அந்த பாத்திரத்தோட தன்மை, அந்த சூழல், அந்த சொசைட்டியோட அந்த பார்வை, இது எல்லாத்தையுமே உள்வாங்கி பண்ணியிருந்தார் வடிவேல். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அடக்குமுறைக்குட்பட்ட ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு துப்பாக்கி தூக்குற நிலைமை வருது பாருங்க, அதை வந்து அவர் வெளிப்படுத்தினது தான் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இன்னொன்று, அந்த பாடல் தன்னான தானேன்னு ஒரு பாட்டு பாடுவார்ல, அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸை மேடையிலேயே சொல்லும் போது
எனக்கு வந்து பாடத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரகுமான் வந்து பல்வேறு டிஎம்எஸ் பாட்டு, நாகூர் அனிபா பாட்டெல்லாம் அவருக்கு பிடிச்ச பாட்டை பாட சொல்லி கேட்டிருக்காரு. வெவ்வேறு பாடல்கள் பாட சொல்லி கேட்டோன்னே அந்த அவர் பேசி பாடிக்கிட்டே இருக்காரு. பாடினோடனே அந்த பாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க, தன்னான தானா அப்படின்னு. அந்த பாட்டை கொடுத்தோன்னே இவருக்கு வேர்த்து இதாக இருக்கு. அப்புறம் போட்டு ரூமை விட்டு வெளியில் வர சொல்லி நீங்கள் பாடுங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னோன்னு தான் அந்த பாட்டு பயங்கர எக்ஸலண்ட்டாக மாறினது. அந்த பாட்டு வடிவேலு ஏற்கனவே வந்து ராஜா சார் மியூசிக்கில் பாட்டு பாடியிருக்காரு. அவர் அறிமுகமான படத்திலேயே முதல் படத்திலே அவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்துட்டாரு அவர். அதன் பிறகு வந்து 2-3 பாட்டு அவர் ராஜா மியூசிக்கில் பாடியிருக்காரு. அது பெரிய ஹிட் அந்த பாட்டெல்லாம். இன்னொன்று இவர் இந்த கம்பேக்கு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல, பொதுவாக சினிமாவில் சொல்லுவாங்கல்ல. இல்லை, நான் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல. வடிவேலு விஷயத்தில் வந்து கம்பேக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இருந்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ படம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். பெரிய கேப் எல்லாம் ஒன்றும் விழுந்துடல. அவர் அந்த பெரிய கேப் விழுந்ததெல்லாம் வந்து அவராக எடுத்துக்கிட்டது. அவருடைய தனிப்பட்ட வேலைகள், கல்யாணம், பசங்களோட கல்யாணம் முடிக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், இந்த மாதிரி பல வேலைகள். ஊருக்கே இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முழுசா ஊர்ல இருந்தாரு. கொரோனா காலகட்டத்தில் பார்த்தா மதுரையிலே அவர் இருந்திருக்காரு. ஆமா, மதுரையிலே இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அந்த இதில் ஒரு இந்த கொரோனாவுக்கு முன்னே வந்து வடிவேலே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னை யாரும் வந்து இது பண்ணலங்க, என்னை ஒதுக்கல, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு அந்த மாதிரி சூழலே இல்லைங்க. நான் விரும்பி வந்து ஒரு ஓய்வு எடுக்கிறேன், நான் விரும்பி வந்து என் வேலைகளை செய்யணும், அதுக்காக நான் போறேன், என்னையே இப்படி பாக்குறீங்கன்னு தான் இருக்கு. இப்போ மாமன்னன்ல அந்த கேரக்டர் இருக்குல்ல சங்கர், அதை வச்சு தான் இப்போ இந்த மாரீசன் வரைக்கும் அந்த கேரக்டர் அவங்க தூக்கிட்டு வராங்க. அதை வச்சு தான் இந்த பாத்திரத்தை கொடுக்குறாங்க அவருக்கு. ஆமா, இன்னொரு பரிமாணம் தான். ஏன்னா வடிவேலு வந்து காமெடியன் மட்டும் இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்களே, இந்த காலகட்டத்தில் தான் மெர்சல் படம் பண்ணார் விஜயோட. அந்த படத்தில் அவர் சிறப்பாக பண்ணிப்பார். அந்த காமெடியே நல்லா இருக்கும். அதாவது கதையோடு பொருந்தி போகிற கேரக்டர் காமெடி நல்லா பண்ணியிருப்பார். இன்னொன்று நல்ல கதையம்சம் அல்லாட்டி ஒரு அழுத்தமான கேரக்டருக்கு வடிவேலு நடிக்கிற இடத்துல தான் ஆரம்பத்துலேருந்து இருந்திருப்பாரு. ஆமாம், அவர் வந்து இந்த காமெடியாக ஒரு அறிமுகமாகி ஒரு கேரியர் வருது இல்லை, ஒரு 20 வருஷத்தை கடந்த பிறகு தான் ஒரு நடிகனை இப்படியும் நம்ம பயன்படுத்தலாங்கிறது தெரியுது. இந்த படம் இப்போ சுந்தர் சி கூட ஒரு ரீயூனியன் படம் கேங்கர்ஸ், அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக வடிவேலோட போர்ஷன்ஸு, அவரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். இன்னொன்று சங்கர், இப்போ வடிவேலை பற்றி பேசும்போது வடிவேல் தொடர்ந்து அந்த அவருடைய படங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவேலு பயன்படுத்திய வசனங்கள் இருக்குல்ல, அது நம்மளோட வாழ்க்கை முழுவதும் இருக்குது. இப்போ ரொம்ப நல்லவன்னு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது, வெவ்வேறு டைலாக், ஒரு டைலாகும் சரி, கவுண்டர் டைலாகும் சரி, அது நிறைய நம்ம அரசியல், நடைமுறை வாழ்க்கை, இது எல்லாத்துலயுமே வந்து இவங்க 2 பேரோட டைலாக். நம்மளுடைய சுக துக்கங்கள், நம்மளோட பலவீனங்கள், நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குல்ல, அப்பெல்லாம் நம்ம இந்த டைலாக தான் சொல்றோம். இப்போ ஏதாச்சும் ஒரு பாதிக்கப்பட்டாவே அந்த டைலாக் தான் ஞாபகத்தில் வருது. ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன், கொஞ்சம் கியரை தான் மாத்துவேன். வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணுமா வேணாமா, இருக்கணுமா வேணாம். மாரிசன் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு டிராவல், ஒரு ரோட் ஷோ மாதிரி, ஒரு அழகான ஒரு சாலை பயணம், அதில் நிறைய கேமராமேனுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அதில் ஒரு ட்ரோன் ஷாட் காட்டலாம், ஒரு ஊரை அழகாக காட்டலாம். அதே மாதிரி இந்த ட்ராவல் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு, நான் பர்சனலாகவே அதை விரும்புகிறவன். இப்போ ரீசெண்டாக அந்த பறந்து போ வந்தது, ராமோட பறந்து போ, அப்புறம் மிஸ்கினோட நந்தலாலா, எல்லாமே ட்ராவல் வச்சியான படங்கள் தான். அது மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு மாரிசனை பற்றி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன? ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துன்னா மாரிசன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து அது ஒரு காட்சி பிழை, அதுதான் மாரிசனுக்கு அர்த்தம். அதை காட்டுற மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரெய்லர் தெரிஞ்சுது. படம் பார்த்தோன்னா உண்மையா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு தெரியும். ஒரு சீரியஸாக எப்படி இருப்பா, நம்ம வந்து ஒரு பகத் பாசில் வடிவேலு டிராவல் பண்ணும்போது ஏதோ எனக்கு வடிவேலோட பாடி லாங்குவேஜ், அவரோட காஸ்டியூமு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இந்த படத்தை எதிர்பார்க்குறேன். பட் இந்த படம் வந்து அப்படி இருக்காது. ஏன்னா நான் அந்த வடிவேலோட காஸ்டியூமு, அவரோட இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது வேற ஒரு பரிமாணத்தில் வந்து அவரை காட்டுறதுக்கான முயற்சியாக இருக்கும். கண்டிப்பாக நம்மள மாதிரி தான் ரசிகர்களும் கெஸ் பண்ணியிருப்பாங்க. கதை கிழமை கூட வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. இப்போ என்னன்னா ட்ரெய்லர் பார்த்ததுலன்னு சொல்கிறேன். இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஒரு இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் படமே பார்க்க போகிறோம். ஆமாம், பார்த்துட்டு சொல்லு. படம் பார்த்தாச்சு, மாரிசன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். என்னன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், டிராவல்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதே மாதிரி ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே ஒரு கதையை நகர்த்துறது இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் விஷுவலா. ஆனா இது டிராவல் படம் கிடையாது ஆக்சுவலா. ஆமா, டிராவல் படம் இல்ல, ஸ்பாயிலர்னு ஒன்று அதான் வந்து அவங்க சொல்றாங்க, இது டிராவல் படம் மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு தரோம். ஆனா இதுக்குள்ள வேற ஒண்ணு வச்சிருக்காங்க, அதை தான் வந்து அவங்க தலைப்புலயே வந்து சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா சங்கர், ஸ்பாயிலர்னு சொல்லி எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, எல்லாரும் படம் பார்த்து அத்தனை பேரும் வந்து இது என்ன படம், என்ன நடக்குது, வடிவேல் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. இத வந்து மறைச்சு வச்சு வந்து இப்போ ஒன்றும் ஆக போறது இல்ல. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இதை சொல்லாம வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு சின்ன ஒரு 2 வீலர்ல வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு போறது, ஒவ்வொரு இரவுகள்ல ஒவ்வொரு இடத்துல தங்குறது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இருக்கு. இதை வச்சுதான் நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கணும். 80களில் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு யமஹா, அந்த யமஹாவை வந்து ஃபகத் பாசிலும் வடிவேலும் அதில் ட்ராவல் பண்ணுற காட்சிகள் தான் முதல் பாதி. முதல் பாதியை பார்க்கும்போது வந்து ரொம்ப மென்மையாக ஜாலியான ஒரு அந்த கதையாக தான் நமக்கு அது தோணும். இல்லை, கேரக்டரைசேஷன் நம்ம சொன்னா சங்கர், வடிவேலு வந்து ஒரு வீட்டில் கட்டி கிடக்குறாரு, அது என்ன சூழல்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து பகத் பாசிலும் வந்து சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபடுற ஒரு நபர், சின்ன சின்ன திருட்டு, பைக்கு திருடுறது, சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபடுற நபர். அவர் ஒரு சிறையிலேருந்து வெளியே வரும்போது வடிவேலை பார்க்குறாரு. வடிவேலை பார்த்துட்டு அவரை வந்து டயலாக் 2 பேரும் பேசுகிறாங்க. வடிவேலுக்கு ஆல்ரெடி என்னன்னா அல்சைமருங்கிற ஒரு மறதி நோய் இருக்குது. அவர் தன்னோட பையன் பேர்லேயே எல்லாரையும் கூப்பிடுறாரு. இவன் பேர் தயாளன், இவர் வந்து குமார்னு கூப்பிடுவார், சில நேரத்தில் தயா அப்படின்னு கூப்பிடுவார். 2 பேரும் அப்படியே ஷார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட்டு சினிமாவில், அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பாம்பு இருக்கும், ஒரு எலி வந்து பாம்பை நோக்கி ஓடி போகும். அதில் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க கட் பண்ணுவாங்க. இப்போ எலி வந்து எலியை நோக்கி பாம்பு ஓடலை, தேடி வரல, பாம்பை நோக்கி தான் எலி வருது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இதை வச்சு தான் அடுத்த செகண்ட் ஹாஃப். அது ஒரு பெரிய இது ஒன்றும் கிடையாது, அதில் ஒன்றும் பெரிய மீனிங் எல்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு போகுது பார்த்தீங்கன்னா சும்மா காட்சிக்காக தான், அதை தவிர செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப தெளிவாக என்ன பர்பஸ்க்காக வந்து இவங்க 2 பேரும் இது பண்ணுறாங்க, அதுவும் குறிப்பாக வடிவேலோட நோக்கம் என்ன, எதுக்காக வந்து அவர் அப்படி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த முதல் கொலை நடக்கிற அந்த காட்சி, அந்த சூழ்நிலை வந்து யாரும் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு ஷாக், அது ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷாக். இன்னொன்று அந்த படம், அந்த வடிவேலும் பகத் பாசிலும் என்னன்னா சங்கர், அதில் ஒரு முரண் இருக்கும் அந்த கேரக்டரில். எப்படின்னா, வடிவேலுகிட்டேருந்து ஏதாச்சும் திருடிட முடியுமா பணத்தை, ஏடிஎம் கார்டு பின் நம்பர் வாங்கி அதை பார்த்து ஏதாவது திருடிட முடியுமான்னு நினைக்கிற பகத் பாசில். அது கடைசி வரைக்குமே அந்த தேட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்பார் பகத் பாசில். வடிவேலு வந்து தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாரு. அந்த பின்னு வாங்குறது இருக்குல்ல, மாத்தி மாத்தி சொல்வாரு, 1 2 3 4 அப்புறம் 4 3 2 1 கடைசியில தான் தெரியும் 17 4 அவருடைய மனைவியோட 1704 தான் அவரோட பின் நம்பருங்கிறது அது தெரியும். கல்யாண நாள், மனைவி பிறந்த. இந்த முரண் இருக்குல்ல, கதாபாத்திரம் வடிவேல வந்து இவர் எதாவது கேப்சர் பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு ரசிகர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த படத்தை மூவ் பண்ணும்போது நம்மளை டிமோட்டிவேட் பண்றது மாதிரி இருக்கும். நம்மளா அதை கெஸ் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம் வடிவேல் தான் இதுல பெரிய ப்ராமினன்ட் ரோல் அப்படின்னு. இந்த படத்து கான்செப்ட் வந்து உண்மையிலேயே இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆசிரியர்கள் அப்படிங்கிற வந்து மிகுந்த நம்பிக்கைக்குரியவங்களா, ரொம்ப நேர்மையோட உச்சமா பார்க்குற சொசைட்டி. பெற்றோர்களுக்கு பிறகு ஆசிரியர் தான். பெற்றோரை விட அதிக நேரம் ஆசிரியர்கள் கூட இருக்காங்க. அதனால வந்து அதிகபட்சமா அவங்கள வந்து நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரமா இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து திரும்ப இந்த படம் பார்க்கும்போது எல்லோரும் மனசுக்குள்ள எழும். அவர்களுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத வந்து அந்த நம்பிக்கைக்கு எதிராக நடந்துக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது. இதில் வந்து முதல்ல நம்ம சொல்லும், அதை பேச மறந்துட்டோம். என்னன்னா, ஒரு நகைச்சுவை நடிகர்களை சீரியஸான கதாபாத்திரங்களில் நடிக்க வச்சா ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா மாரிசன். இந்த படத்தில் வந்து வடிவேலு வந்து என்னென்னா லைட்டான ஒரு காமெடி தான் அது. பட்டு முழுசாக எந்த காமெடி இல்லை. அவர் அவுட் அண்ட் அவுட்டாக வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சில காட்சிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்க்குறவங்க அவ்வளோ பேர் வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வடிவேலு அடுத்து பார்த்தா கோவை சரளா. அவங்க வந்து அவங்க பெரும்பாலும் சீரியஸாக நடித்ததே கிடையாது. எப்பயுமே வந்து அவங்களுக்கு காமெடி தான். என்ன மாதிரி ரோல், அம்மாவுக்கு வேஷம் வந்தால் கூட காமெடி தான். பட் இந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல கூட சிரிப்புக்கு இடம் இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு அதே மாதிரி வடிவேலு, கோவை சரளா, விவேக் பிரசன்னா, சித்தாரா,
இவங்களுடைய பகத் பாசில் இந்த 5-6 கேரக்டருக்குள்ள நடக்கிறது தான் அந்த படமா இருக்கு. அதே மாதிரி கோவை சரளா வந்து தன்னோட வாய்ஸை வந்து உயர்த்தி பேசவே இல்லை, ரொம்ப அவங்களோட சட்டிலா அவங்க பேசுறாங்க. அது எது பிளஸ்ன்னு நினைச்சாங்களோ அதுவே பல படங்கள்ல அவங்களுக்கு மைனஸ் அமைஞ்சது. இந்த படத்துல ரொம்ப கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்க. எனக்கு அதுலயும் அவங்க அந்த கிளைமேக்ஸ்ல வந்து வடிவேலுக்கு ஸ்வீட் கொடுக்குற அந்த காட்சி இருக்கு, ஒட்டுமொத்த தியேட்டருமே வந்தது. ஏன்னா ஒரு நம்பிக்கை, ஒரு பெண் குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளுக்காக போராடுற ஒரு மனிதன் அவன் வந்து ஒரு தண்டனை பெறான். அப்போ வந்து இவங்க ஒரு கேக்கு அந்த ஸ்வீட் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, அந்த கிளைமேக்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணது மாதிரி இருக்கு. அதே போல் இந்த படத்தில் வந்து காட்சி அமைப்புகள் உண்மையிலே வந்து கேமராமேன் பாராட்டுக்குரியவர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட தன்மையை வந்து முழுசாக உள்வாங்கி பண்ண ஒரு கேமரா ஒர்க் அது. ஒரு பக்கம் அந்த டிராவல் காட்சிகள் அதை காட்டின விதமும் சரி, அதே போல் இன்டென்ஸான ஆக்ஷன் காட்சிகள் அதுக்கு வச்சிருக்கிற லைட்டிங்கும் சரி ரொம்ப நல்லா. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா கேமரா போகல சங்கர். எப்படின்னா ஒரு ஊர் வருது, இப்ப திருவண்ணாமலை கதை என்னன்னு அவருக்கு முழுசா புரிஞ்சிருச்சு, அந்த கதைக்குள்ளேயே வந்து அவர் நின்னது இல்ல. இப்ப ஒரு ஊருக்கு போறாங்க, திருவண்ணாமலைன்னு போறாங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட் பெருசா காட்டுறாங்க, ஒரு ஏரியல் வியூ மாதிரி காட்டுறாங்க, அது ஒரு சின்ன செகண்ட்லயே முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான் ரோடுக்கு வந்துடுது. அதுதான் சொல்றேன், சில இடத்துல கேமராமேன் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக சில வேலைகள் பண்ணுவாங்க, அது இந்த படத்துக்கு தேவையில்லை. அதுதான் முக்கியம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வடிவேலுக்குன்னே ஒரு பாடி லாங்குவேஜ் அது இருக்கு. டயலாக் பேசுறதுலயே வடிவேலு ஒரு வித்தியாசம் காட்டுவாரு, அந்த மதுரை ஸ்லாங்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல சொல்லுவார் தெரியுமா, என்ன ஒரே கியர்ல வண்டி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் மாற்றக்கூடாதா அப்படிங்கிறது. இதுல வந்து நீங்க முக்கியமா பாக்குறது என்னன்னா வடிவேலோட வழக்கமான பாடி லாங்குவேஜ் இதுல கிடையாது, இல்ல அது இல்லாம பண்ணிட்டாங்க. அதே போல வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் ஒரு இடத்துல வெளிப்படும், அது எங்கன்னா கோர்ட்டு காட்சியில, குறிப்பா அவர் அந்த 23ஆம் புலிகேசில உக்கிரபுத்தனா வருவாரு, அந்த கேரக்டரோட சாயல் வந்து அந்த கோர்ட்டு சீன்ல வெளிப்படும். ஏன்னா அவர் பதில் அளிக்கிற விதம், நீதிபதி கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிற விதம் வந்து உக்கிரபுத்தன் பேசுற மாதிரி தான் இருக்கும். அது வடிவேலோட, அதுதான் வடிவேலோட சிக்னேச்சர். இல்ல அதுல ஒரு தடவை இந்த மறதி நோய் சம்பந்தமா ஒரு இது வரும், உண்மையிலே எனக்கு மறந்துட்டுப்பா சொல்லுப்பா அப்படின்னு அந்த ஒரு சின்ன டயலாக் வச்சிருப்பாங்க. இதுல என்னன்னா திரைக்கதை இருக்குல்ல சங்கர், கதை திரைக்கதை வசனம் கிரியேட்டிவ் டைரக்டர் வந்து வி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிருக்காரு. இதோட டைரக்டர் வந்து சுதீஷ் சங்கர், புது டைரக்டர்னு நினைக்கிறேன். சுதீஷ் சங்கர், இந்த 2 பேர் டீம் இருக்குல்ல, இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டை வந்து இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணதுனால தான் இது வந்து ரசிகர்களை அடைஞ்சிருக்கு, அதை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஆமா, இந்த படத்தோட ஹைலைட் வந்து இசை, யுவன் சங்கர் ராஜோட மியூசிக், பின்னணி இசை நல்லா பண்ணியிருக்காரு, பாட்டு நல்லா இருக்கு. குறிப்பா வந்து ராஜா சாரோட அந்த ஒரு பாட்டு, அது வந்து ரொம்ப எக்ஸலண்டான, ரொம்ப ரொம்ப எவர் கிரீன் சாங். அது சூப்பர். அந்த பாட்டை வந்து அவங்க பயன்படுத்தின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை மெனக்கெட்டு திணிக்காம தெருவில் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது, அதை வந்து இவங்க போட்டு அதை இயல்பாக பார்த்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை ரொம்ப சிறப்பாக வந்து காட்சி. நேற்று ஒருத்தர ஆமாம், அதை வந்து நீங்கள் அதாவது ராஜா சார் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டு பர்சன் அப்படின்னா, அவர் இந்த பாட்டை போட்டது 80களில், இன்னைக்கு நடக்கிறது 2025, ஆல்மோஸ்ட் வந்து 45 வருஷம். இவ்வளோ பெரிய இடைவெளி கழிந்தும் 2-3 தலைமுறைகள் தாண்டி அந்த பாட்டை எப்படி என்ஜாய் தியேட்டர்ல சங்கர் அந்த பாட்டு போடும்போது அப்படியே எலிவேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த ஒரு ரசனையோட உச்சம்னு சொல்லலாம். படத்துல வடிவேல் லிட்டரலா ஆடுவார் அந்த பாட்டை கேட்டு, இங்க தியேட்டர்லயே வந்து அந்த மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. அந்த நமக்கே ரொம்ப ஒரு நோஸ்டால்ஜிக்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே நமக்கே ஒரு உற்சாகமாயிட்டு. அவரோட வாய்ஸ்லயே அந்த பாட்டை கேட்கும்போது எந்த விதமான ரீமிக்ஸும் இல்லாம ராஜா சார் வயசுல கேட்கும்போது நான் உண்மையில என்ன நினைச்சேன்னா, ஐயோ இந்த பாட்டு பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையா, அப்புறம் தான் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ஓகே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த படத்துல பலவீனம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பலவீனம்ன்றது என்னன்னா, அதுவும் ஆல்மோஸ்ட் அந்த செகண்ட் பார்ட்டு தான், அதோட பலமும் செகண்ட் பார்ட்டு தான், பலவீனமும் செகண்ட் பார்ட்டு தான். ஏன்னா அந்த 2வது பாதியில வர்ற பல காட்சிகள் வந்து நம்மளால யூகிக்க முடியுது, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து என்னால எளிதா எனக்கு தெரியுது. அதே போல இந்த குற்றவாளி, இவர் தேடிக்கிட்டு இருந்த குற்றவாளி யார் அப்படிங்கறது வந்து ரொம்ப சீக்கிரமாவே தெரிஞ்சது. அந்த எளிதில் யூகிக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த மாதிரி படத்துக்கு இருக்கக்கூடாது. அந்த கடைசி வரைக்கும் வந்து அந்த கிரிப்பை கொண்டு போய் கடைசியில வந்து ஒண்ணுன்னா வடிவேலை வந்து நம்ம கெஸ் பண்ணவே கூடாது, இதெல்லாம் செஞ்ச ஒரு வடிவேலு தான் அப்படிங்கிறது. அது இடைவேளையிலே தெரிஞ்சு போகுது, வடிவேலு தான் இதெல்லாம் பண்ண போறாருங்கிறது இன்டர்வல்லே தெரிஞ்சிடுது. அது அவங்களே ஓபன் பண்றாங்க. ஆமா, அதுதான் வந்து இந்த படத்தோட பாம்பை தேடி எலி வருதுங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடுது. அதுதான் வந்து படத்துல ஒரு வகையில அது மைனஸ் ஆக எனக்கு தெரியும். நானே என்ன நினைச்சேன், வடிவேலு வந்து ஃபேக்கா இப்படி நடிக்கிறாருங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு படம் பார்க்கும்போது. ஆமா ஆமா, அவர் வந்து
பொய்யா நடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சு. ஆமா ஆமா இப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா பல்வேறு புதுமுக இயக்குனர்களை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் சூப்பர் குட். அவங்க ஒரு 90களில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு 90களில் வந்து அவங்க படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான். சின்ன படம் பெரிய வெற்றி, சின்ன கல்லு பெத்த லாபம்ன்ற மாதிரி சிறு முதலீட்டில் படங்கள், அதில் வந்து பெரிய லாபத்தை பார்க்கறது, அதுதான் அவருடைய ஃபார்முலா. அதை பெரிய லாபம் இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் நஷ்டம்ன்றது நம்ம மாட்டிக்க கூடாது. நம்ம அந்த ஃபார்முலாவில் அவர் படம் பண்ண ஆரம்பித்தார். பல புதிய இயக்குனர்கள், இவ்வளோ டைரக்டர்ஸ், இவ்வளோ ஹீரோயின்ஸ் இவங்களெல்லாம் இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சங்கர். கனவோட இருக்கிற பல்வேறு இளைஞர்கள் வந்து சினிமாவில் சாதிக்கணும்னு இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ அவங்க எல்லாம் அப்படியே வெளியில் வந்தது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னால தான். ஏதோ ஒரு புதுசாக ஒருத்தர் கதை வச்சுக்கிட்டு இருந்தா சூப்பர் குட்ல போய் சொல்லுங்கிற லெவலுக்கு அது வாய்ப்பு. போல தயாரிப்பு செலவை வந்து எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்கு ஆர்பி சௌத்ரி ஒரு உதாரணம். நீங்கள் வெளியே வந்து அவரை பற்றி என்ன பேசுகிறாங்க, எப்படி கமெண்ட் அடிக்கிறாங்க, இதெல்லாம் அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த மனிதர் வந்து எப்படி கட்டுப்பாடாக ஒரு படம் எடுக்கணும், எப்படி செலவை கட்டுக்குள்ளே வச்சா லாபம் கிடைக்கும், இதை வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ இது வந்து 98வது படம்னு நினைக்கிறேன் மாரிசன் அவங்க ப்ரொடக்ஷனில். ஆமாம், 98 99. இன்னும் அடுத்த படம் தான் வந்து அவங்களுடைய 100வது படம். இந்த 100வது படத்தை வந்து விஜயை வச்சு பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருந்தது. குறிப்பாக சௌத்ரி சார் வந்து இதை ஏற்கனவே பல முறை விஜய் கிட்ட பேசிட்டாரு. விஜயம் கூட வந்து பண்ணி கொடுக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். ஏன்னா விஜய் வந்து அவருடைய கேரியரை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கு மேலே பண்ணிப்பார் ஆர்பி சௌத்ரி. எல்லாமே சூப்பர் வெற்றி படங்கள் தான். கடைசியாக வந்து ஜில்லான்னு ஒரு படம் பண்ணாங்க, மோகன்லாலோட சேர்ந்து முதல் முறையை நடித்தார். அதுவும் வந்து கமர்ஷியலாக பெரிய வெற்றி படம். அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சரோட அந்த 100வது படம் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். பட் விஜய் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டுக்கு வந்துட்டார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் வந்து நம்புகிறேன், விஜயை வச்சு அவர் 100வது படம் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. இல்லை, இப்போ இந்த மாரிசன் படம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் இதுக்கு பிறகு இது வந்து அவங்களுக்கு பேர் சொல்கிற ஒரு படமாக மாறிட்டு வடிவேலோட கேரியர்லேயும் முக்கியமான ஒரு படம். பகத் பாசில் வடிவேல் காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து பயங்கர ஹிட்டான ஒரு படமாக இது நிற்கிது மாரிசன். ஆமாம்மா, இது வந்து ஆக்சுவலாக வடிவேலுக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டானே சொல்கிறார் பகத் பாசில். இந்த படத்தில் வந்து எனக்கு ஸ்கோப் இல்லைன்னு தெரியும், பட் வடிவேலுக்காக நான் அதை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. பட் அது நல்ல கெஸ்டர், உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய. கண்டிப்பாக இவங்க ரசிகர்களை ஏமாத்தலை. 2 பேர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. இந்த நிச்சயமாக மாரிசன் ஒரு வெற்றி படமாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வெற்றி வந்து தொடருன்னா 100வது படம் அவங்க பண்ணணும், அதை விஜயை வச்சு பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. மீண்டும் இன்னொரு படத்தை பார்த்துட்டு நம்ம பேசலாம் நிச்சயமாக.